இடஒதுக்கீடு கொடுக்க தமிழக அரசுக்கு தான் மனம் இல்லை, நீதிமன்ற தடைகள்லாம் ஏதுமே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழக அரசுக்கு முழு மனது உண்டு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தர வேண்டும் என்று எண்ணித்தான் உச்ச நீதிமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேண்டுகோளை ஏற்று சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் குறிப்பிட்ட தலை சிறந்த வழக்கறிஞர்களை வைத்துத்தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கை நடத்தினோம். எங்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் நாங்கள் எப்படி அப்படி உச்ச நீதிமன்றத்திலே மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி இருக்க முடியும்? ஆனால் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பினுடைய அடிப்படை அதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று உணர வேண்டி இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் சென்சஸ் ஆக்ட் படி நாம் எடுத்தாக வேண்டும். அதை விட்டுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் படி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புள்ளியியல் சட்டப்படி அந்த தடவுகள் அடிப்படையில் எடுத்தால் அது என்றைக்குமே அடிபட்டு போக முடியாது. அது புள்ளியியல் சட்டத்திலே பிரிவு 32 தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது சென்சஸ் ஆக்ட் இதை கட்டுப்படுத்தாது, அது இதை ஓவர்லுக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாளைக்கு அது ஓவர்லுக் பண்ணிட்டா இப்போ நாங்கள் ஒரு 3 வருஷம் கழிச்சது ஆகுதுன்னா இந்த 3 வருஷத்தில் வேலை வாய்ப்புக்கு போனவர்களுடைய கதி என்ன ஆகுறது? 3 வருடத்தில் கல்லூரியில் சேர்ந்தவர்களுடைய கதி என்ன ஆகுது? எனவே இந்த இடஒதுக்கீடு என்பது சரியாக சட்டப்படியாக எந்த ஒரு மனிதனும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமே தவிர மனம் அவருக்கு எப்பொழுதுமே உண்டு. நல்ல மனம் உள்ள ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார்னு சொன்னால் அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்தான். அவரை போல திறந்த உள்ளம், திறந்த மனம் இப்படி படைத்த ஒரு முதலமைச்சரை காண்பது அரிது. மனச்சாட்சி உள்ள யாருமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் முதலமைச்சருடைய எண்ணம் என்ன என்பது தெரியும். இந்த இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதிலே உள்ள சட்ட சிக்கல்களைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். என்றைக்குமே இந்த நாங்கள் கொண்டு வருகிற சட்டம் அடிபட்டு போய்விடக்கூடாது. எனவே அடிபடாமல் அந்த சட்டம் உச்சநீதி வரை சென்றாலும் அது நிலைத்து நிற்கக்கூடிய சட்டமாக நாங்கள் கொண்டு வந்து இடஒதுக்கீடை கண்டிப்பாக தருவோம். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ற அதைத்தான் நான் சொல்லிட்டேனுங்க. சென்சஸ் ஆக்ட் படி எடுத்தால் தான் சென்சஸ் ஆக்ட் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2021 எடுக்கப்படவில்லை. இப்போ 2024 வந்துட்டோம். 3 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் எடுக்கிற போது சென்சஸ் ஆக்ட் படி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்த்து எடுத்து புள்ளி விவரங்கள் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அது இன்றைக்கு அவர்கள் தோழமை கட்சி தான் உடனே ப்ரெஷர் கொடுத்து அவங்க எடுக்க சொன்னாங்கன்னா அடுத்த 6 மாதத்தில் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போகிறோம். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஒன்றிய அரசு அதுக்கான பணிகளை செய்ய வேண்டும். ஏன் தயங்குகிறார்கள்? அந்த தயக்கத்தை ஒன்றிய அரசிடம் கேட்க சொல்லுங்கள். விழுக்காட்டுக்கு இதில் பாதிப்பு ஏற்படும். அதை பற்றிலாம் இப்போ பேசி ஏன் சிக்கல் உண்டாக்குறீங்க? பேசாம விடுங்க.